ராஜராஜ சோழன் யூடியூப் நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்திரிய சிகாமணி திருமுறை கண்ட மாமன்னன் திரு ராஜராஜ சோழன் சிதம்பரத்தில் திருமுடி சூடிய வருடம் கிபி 1039ஆம் ஆண்டு. அதை கொண்டாடும் வகையில் இன்று 3/8/2024 சனிக்கிழமை சோழர்களின் குலதெய்வமான சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலில் வன்னியகுல சத்திரிய மரபினர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்ட பெருவிழா நடைபெற்றது. அதில் வரிசைக்கு ராமச்சந்திரனாகிய நானும் கலந்து கொண்டேன். இதில் சோழ இளவரசர் பிச்சாவரம் பாளையக்காரர் ராஜராஜ சோழனின் நேரடி பங்காளியான மன்னன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கிபி 1039 முதல் அவரது பங்காளிகளே இன்று வரை 2024 இன்று வரை அதனை விழாவாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். திரு சிதம்பரநாத சூரப்ப சோழப்படையாச்சியார் அவர்கள் கிபி 1978 சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் தில்லைவாழ் அந்தணர்களால் சோழ மன்னராக முடிசூட்டப்பட்டார். பின்னர் மன்னனின் தாத்தாவான ஆண்டியப்ப சூரப்ப சோழ படையாச்சியார் அவர்கள் கிபி 1943ஆம் ஆண்டு சோழ மன்னராக சிதம்பரத்தில் அந்தணராக தமிழ் முறைப்படி முடிசூட்டப்பட்டார். பின்னர் மன்னன் கொள்ளு தாத்தாவான சாமிதுரை சூரப்ப சோழனார் படையாச்சி அவர்கள் கிபி 1908ஆம் ஆண்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பஞ்சாட்சரப்படியில் ராஜராஜ சோழன் அமர்ந்து முடிசூட்டு கொண்ட அதே இடத்தில் அமர்ந்து பிராமணர்கள் தமிழில் வேத மந்திரம் முழங்க தமிழ் முறைப்படி முடிசூட்டி கொண்டார் என்பதும் வரலாறு நாம் அறிந்ததும் நீங்கள் அறிந்ததும். இதற்குரிய எல்லா ஆவணங்களும் பத்திரமாக உள்ளது. அதாவது சோழ பரம்பரை முடிவுற்றதும் திரு ராஜராஜ சோழனின் பங்காளிகளே தொடர்ந்து சுதந்திர இந்தியாவிலும் தொடர்வது ஆச்சரியமான சந்தோஷமான விஷயம்தான். கூடிய விரைவில் மன்னனுக்கு அவர்களுடைய அதாவது ராஜராஜ சோழனின் குலதெய்வமான சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பஞ்சாட்சரப்படியில் அமர்ந்து சோழ இளவரசராக முடிசூட்டு விழா விரைவில் நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் சந்தோஷமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். வேறு எந்த சாதிகாரர்களும் இங்கு கிபி 1039 2024 முடிய வேறு எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் முடிசூட்டப்பட்ட வரலாறு இல்லை. இது சோழ பங்காளிகள் மட்டுமே முடிசூட்ட முடியும். அதுவும் பிச்சாவரம் ராஜராஜ சோழனின் பங்காளிகளே முடிசூட்ட முடியும். இவர்கள்தான் ராஜராஜ சோழனின் வாரிசுகள். மற்ற ஜாதிக்காரர்கள் நாங்கள் ராஜராஜ சோழனின் பங்காளி என்று பதாகைகள் கொண்டு வரலாம், எங்கள் ஜாதி என்று சொல்லலாம், அதாவது எங்கள் தமிழ் ஜாதி என்று அவர்கள் சொல்லலாம், தவறு ஏதுமில்லை. அவர்கள் சோழ நாட்டின் குடிகளாக இருக்கலாம். பங்காளிகள் என்ற வாரிசு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆகவே முடியாது. திரு பேரரசர் ராஜராஜ சோழன் வன்னியகுல சத்திரியரே. அவருக்கு அக்காலத்திலேயே சத்திரிய சிகாமணி என்ற பட்டம் பொதுமக்கள் கொடுத்தார்கள். இன்றும் அது கல்வெட்டில் காண கிடைக்கிறது. சரி, ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதி என்று ஒருவர் சொல்கிறார்கள் என்றால் அவருடைய குலதெய்வமும் உங்களுடைய ஜாதி குலதெய்வம் ஒன்றா என்று கேட்டால் அவர்கள் பதிலை காணும்.